இப்போது நம்ம பார்த்துட்ருக்க வயல் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்ம ஒரு இயற்கை விவசாயியோடைய வயல் பார்க்குறோம். ஒரு மரவள்ளி மற்றும் கரும்பு நம்மளுடைய நெட்சர்ப் இயற்கை உரங்கள் மட்டும் பயன்படுத்தி, ரசாயன உரங்களே இல்லாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சி நிலை அடைஞ்சிருக்குதுங்க. இந்த மரவள்ளி பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் நடவு செய்த மரவள்ளி இப்போ பார்த்திங்கன்னா இதனோட ஹைட்டே 6 அடி வந்திருக்குங்க. இந்த ஃபார்மர் நம்மளோட தான் இருக்கிறாரு. ஃபார்மர் ஐயா வணக்கம். சார் பேர் என்னங்க? சுப்பிரமணியம் சார். சுப்பிரமணியம் சார். இப்போ இந்த மரவள்ளி எந்த மாதம் நடவு போட்டிங்க? ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதம் நடவு போட்டீங்க. 15 தேதிக்கு மேலே ஏப்ரல் 15 நடவு போட்டிங்க. இப்போ சராசரி 5.5 அடி ஹைட் இருக்குது. இப்போ நானே 6 அடி 5.5 அடி ஹைட்டு வந்திருக்கு. இதில் முக்கியமாக விவசாயிகளுக்கு தெரிவிக்கிறது என்ன, இந்த மரவள்ளி சாகுபடியில் இந்த நல்ல வெயில் நேரம், இப்போ உங்களுடைய டைம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக 1:30 மணி வெயிலில் எடுக்கிறோம் நம்ம வீடியோவை. இந்த மரவள்ளியோடைய லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை, அந்த ஒளிச்சேர்க்கை என்ன அப்படியே லீஃபை காமிங்க, நல்லா பிரைட்டாக இருக்குது. ரசாயன உரங்கள் பார்த்திங்கன்னா இந்த இலைகள் பார்த்திங்கன்னா துவண்டு போயிருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 1:30 மணி வெயிலில் பார்த்திங்கன்னா துவண்டு போயிருக்கும். ஒளிச்சேர்க்கை நல்லா இருக்குது. அதே மாதிரி இது இந்த இந்த பாட்டம் இதனுடைய செடியை பாருங்கள், அடி இலை முதல் வந்த இலை இதை காமிங்க. முதல் வந்த இலையிலிருந்து டாப் பாட்டம் லீவ்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழுத்தே இல்லாமல் பசுமையாக இந்த பிளான்ட் ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கிய வளர்ச்சியில். இப்போ ஏப்ரல் மாதம் போட்டிங்க, இது மே ஜூன் ஜூலை ஒரு 3.5 மாதங்கள் தான் ஆகுது. ஆமாம் சார். எத்தனை ஏக்கருங்க இது மரவள்ளி? 2 ஏக்கர் சார். என்னென்ன பயன்படுத்துறீங்க? 3 ஷெட்டு கொடுத்துருக்குறேன், 2 NPK கொடுத்துருக்கேன். 2 NPK, 3 ஷெட்டு 2 NPK. ஸ்டிம்ரிச் மேலே என்ன ஸ்ப்ரே பண்ணி? சிம்ரிஜ் மேலே ஒரு சிம்ரிஜும் வந்து வேப்பப்பும் வந்து ஒரு வாட்டி வேப்பப்பும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். முற்றிலும் இதில் பார்த்தீங்கன்னா பூச்சியோ நோயோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கிய நிலை இருக்குது. அப்படியே வாங்க கரும்பு பார்ப்போம் நம்ம. கரும்பு இதுக்கப்புறம் பயன்படுத்துறீங்களா கரும்பு? ஆமாம் சார், அது கடைசியில் சார், ஏப்ரல் கடைசியில் எண்டில் பயன்படுத்துறீங்க. ஆமாம், மே ஜூன் ஜூலை முடிஞ்சு 3 மாதங்கள் முடிந்த கரும்பு வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். இது முற்றிலும் நெட்சர்ப் தான் பயன்படுத்திருக்கீங்க. எதுவுமே பண்ணல. கரும்புடைய கணு இடைவெளி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 புல் வந்துருக்குது. ஏப்ரல் எண்டில் பண்ணது. மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 15 3.5 மாதம் நடந்தது. 3.5 மாதம் கரும்புடைய வளர்ச்சியை பார்க்குறோம். கரும்புடைய சோகைகள் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒளிச்சேர்க்கை, ஸ்டார்ச் ஒளிச்சேர்க்கை ரொம்ப சூரிய ஒளியில் ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா அருமையாக இருக்குது. பசுமையும் நல்லா இருக்குது. தேங்க்யூ. தொடர்ந்து பயன்படுது. இது எத்தனை ஏக்கருங்க? இது 4 ஏக்கர். 4 ஏக்கர். மரவள்ளி 2 ஏக்கர் சார். 6 ஏக்கர். முற்றிலும் இயற்கை தான், ரசாயனம் எதுவும் இல்லை. நன்றி சார். நன்றி.